ஹாய்ங்க. நாங்கள் இப்போ யானை ஊர்வலம் வந்துட்டு இருக்கோங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷனான மூணாறுங்க. இந்த வெய்ய காலத்துலலாம் நம்மளால இங்கே இருக்கவே முடியலைங்க. அதனால தான் புறப்பட்டு சரி மூணாறு போகலான்ட்டு கிளம்பி வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட் ரைடு போயிட்டு இருக்கோங்க. ரொம்ப அருமையான பயணங்க. ஆடி 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 அந்த யானை சவாரி வர்றதுக்கே ரொம்ப அழகா இருந்ததுங்க. ஃபீலும் சூப்பராக இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைங்களோட ஃபேமிலியோட வெளியே ட்ரிப்பு போய் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இந்த வெய்ய காலத்தில் இந்த மாதிரி குளிரான இடத்துக்கு அப்பப்போ போயிட்டு நம்ம உடல்நிலையை நாம் கொஞ்சம் கூலிங் படுத்திக்கலாம். இதனால் மனசும் நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. சூப்பரான ஃபீலுங்க. ரைடெல்லாம் முடிச்சுட்டுங்க. அடுத்தது நாங்கள் பார்த்தீங்கன்னா தீம் பார்க் அந்த மாதிரி நாங்கள் வந்து சூஸ் பண்ணோம். என் தீம் பார்க்கில் நமக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட்ஸான ஃபன் கேம்ஸ் எல்லாமே இருக்கும். சரி நம்ம அடுத்தது அங்கே போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணோம். ஆனால் இந்த யானையிலிருந்து இறங்குறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சிங்க. ஏறுறது என்னமோ ஈஸியாக ஏறிட்டோம், ஆனால் இறங்கவே முடியல. ஒரு வழியாக இறங்கியாச்சு. பாருங்கள், யானைக்கு ஃபுட்டு கொடுக்குறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. ஒரு முதுமலை அந்த மாதிரி நம்ம போய் பார்ப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி இங்கே அந்த ஃபீல் கொடுக்குதுங்க. பாருங்கள், தீம் பார்க்கில் வந்துட்டோம். சைக்கிள் ரைடு, கம்பி மேலே கம்பி மேலே சைக்கிள் ரைடு போகிறோம். ரொம்ப அருமையான தருணங்க. இதே மாதிரி கௌபாய் இதுதாங்க டஃப்பான காம்படிஷன் மாதிரி ஆயிடுச்சு. நாமளும் என்னால் முடிக்கின்றான், நானும் பார்த்துட்றேன்டா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நானும் நினச்சிட்டு உட்காந்தேன். ஆனால் ஒரு சுற்று 2 சுற்று தாங்க, அதுக்கு மேலே பாருங்கள் ஒன்றுக்கே முடியல. பார்க்குறதுக்கு என்னமோ ஈஸியான மாதிரி தான் தெரியுதுங்க, ஆனால் உட்காந்து பார்த்தா தான் தெரியுது ரொம்ப ரொம்ப சிரமம். ஆனால் ஃபன்னாக இருந்தது, ரொம்ப ஜாலியாக இருந்தது. முடியவே முடியாது. சவளமுத்தா போச்சா. அடுத்தது பார்த்திங்கன்னா கேட்வில். நம்ம கேட்வில் கையில் சின்னதாக இருக்கும். நம்ம குருவி, இந்த உடக்கான் அந்த மாதிரிலாம் நம்ம அடிக்கிறதுக்கு சின்ன வயசில் நம்ம பயன்படுத்தியிருப்போம். இப்போ பார்த்திங்கன்னா அதையே பெருசாக வச்சு கோல் மாதிரி செட் பண்ணி அடிக்க வச்சுருக்காங்க. இந்த கேம் நல்லா இருந்தது, ரொம்ப பிடிச்சது எனக்கு. ரொம்ப மெமரபுளான கேமாக இருந்தது. கூட நிற்கிறது என் பாப்பா தாங்க. நீங்களும் இந்த மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். வெய்ய காலத்தில் வெளியே போகிறது தவிர்க்கணும். ஆனால் இந்த மாதிரி ஒரு குளிர் கிளைமேட் கண்டிஷனுக்கு நம்ம அந்த இடத்துக்கு போனோம் அப்படிங்கிறது பரவாயில்ல, கண்டிப்பாக போகலாம், தப்பே இல்லைங்க. நீங்கள் இதே மாதிரி ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. மேலும் மேலும் நம்ம சேனலை தொடர்ந்து ஆதரிங்க.